ஆனா, ஐ திங்க் வென் இட் கம்ஸ் டூ கோச்சிங் ஆர் கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு இன்னொருத்தரோட வியூ பாயிண்டோட அவர் வந்து அத பேலன்ஸ் பண்ணிட்டு முடியுமா? அப்படிங்கிறது எனக்கு எனக்கு தெரியாது. இப்படி கேட்கிறேன் நான் உங்கள. அ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2027 வேர்ல்ட் கப் விளையாடுவாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? ஆர் இஸ் ரோஹித் இட் சர்மா இல்ல. டிஃபரண்ட்? ரோஹித் சர்மா ரோஹித் விளையாட சர்மா மாட்டாருன்னு டெஃபினெட்லி. தான். ஃபர்ஸ்ட் திங் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் குடுக்கல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருக்க போகுது? அத சொல்லுங்க. வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பெயர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஸ்ரீனி, திருவிளையாடல் ஆரம்பம்னு சொல்லலாமா? ஆமா. ஹலோ ராம். திருவிளையாடல் ஆரம்பம். எத பத்தி சொல்றீங்கன்றதும் நம்ப யூடியூப் வியூவர்ஸ் அண்ட் ஐ திங்க் நம்ம பிரேக்கிங் டைட்டில்ல நியூஸ் இன்னைக்கு. பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணும்போது போட்டுறலாம் நம்ப. #GG. என்ன ஜி? சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லி தான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த ஜி ஃபார் கிரெக் சாப்பல் இல்ல. திஸ் இஸ் ஃபார் கௌதம் கம்பீர். ஆனா அந்த ஜிக்கும் இந்த ஜிக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டீஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து அததான் ஒரு கண்ணோட்டம் விடப் போறோம் நம்ப. நம்ப ஒரு ராகுல் டிராவிட்லேருந்து ஜனங்க அதோட இன்னும் ஒரு சாதுவான விவிஎஸ் லக்ஷ்மணுக்கு போவாங்களா? அப்படின்னு வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ளர்ட் பண்ணியிருந்தாங்க பிசிசிஐ. பட் ஐ திங்க் லாஸ்ட் 1 மந்தாவே எல்லாருக்கும் க்ளூஸ் ரொம்ப கிளியரா வந்துடுச்சு. கௌதம் கம்பீர் தான்னு. ஸோ இந்த டென்யூர் இதுவரைக்கும் ராகுல் டிராவிட் டென்யூர் இல்ல ஒரு இந்தியா அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் த கோச்சஸ் அந்த அந்த ரோல் எப்படி எவால்வ் ஆயிருக்கு. நம்ப அ ரொம்ப பழைய ஆல்மோஸ்ட் கபில் தேவ் அந்த சமயத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 97, 98ல ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அந்த ஹோல் ரூல். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி லைட்டா எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். எப்படி போக போறதுங்கிறது பார்க்கலாம். திஸ் ஹோல் டிரான்சிஷன் இந்தியா, ஜிம்பாப்வே ஒரு பக்கம் சீரிஸும் நடக்குது. ஆ அது வந்து இட் ஹஸ் டேக்கன் அ பேக் சீட்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். இன் எனி கேஸ் ஜனங்க இன்னும் அந்த ஹேங் ஓவர்ல தான் இருக்காங்க. வேர்ல்ட் கப் ஹேங் ஓவர்ல தான் இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு இப்போ தான் வருது நமக்கு. பட் யா சோ மச் திங்ஸ் டூ கேட்ச் அப். மெயின்லி இந்த எபிசோட் வந்து #GG சொல்லுங்க ஜி. நீங்களே ஆரம்பிங்க ஜி. நல்ல நல்ல டாபிக் வந்து அதாவது நல்ல டைட்டில் திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்றது. அதாவது நீங்க சொன்ன மாரி வந்து 1997ல அந்த ரோல் சேஞ்ச் ஆனது அவ்வளவு தூரம் கூட போவேணாம். அந்த 2011 ஆர் ப்ரீ 2011, 2007லேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து போன எபிசோட் நம்ம வந்து ராகுல் டிராவிட் பத்தி பேசினோம். லைக் T20 எமோஷனல் ஜர்னி 2007ல ராகுல் டிராவிட் ஆஸ் அ கேப்டன். அது வந்து ஐ திங்க் அதுதான் அந்த இது கிரெக் சாப்பல் எரா சார்ட் ஆஃப் அந்த டைம்லேருந்து தென் ஆப்வியஸ்லி ஒரு சக்சஷன் ஆஃப் ஃபாரின் கோச்சஸ் ஜான் ரைட்டு, அதுக்கப்புறமா கேரி காஸ்டன் அண்ட் தென் வி சேஞ்ச் நவ். சின்ஸ் அப்போலேருந்து வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்தியன் கோச்சஸாவே வந்துட்டு இருக்கோம். அனில் கும்ப்ளே நான் ஒரு கோச். நான் அதுக்கப்புறமா சொல்லிடுறேன் வந்து ஆக்சுவலி இந்த இந்த குரோனாலஜிய ஜஸ்ட் ஃபார் த வியூவர்ஸ் ஹூ எவ்வளோ பேரு அதுக்கு முன்னால பொறந்திருப்பாங்கன்லாம் தெரியாது. ஒரு காலத்தில வந்து கபில் தேவ் இருந்திருக்காரு. அன்சுமன் கைக்வாட் இருந்தாரு. 4 சீரிஸ் 1998ல கொக்கோ கோலா கப்புங்கிற பேர்ல வந்து ஷார்ஜால இங்க, அங்கன்னு இந்தியா, ஆஸ்திரேலியா ஃபேமஸ் டெசர்ட் ஸ்டார்ம் அதெல்லாம் ஜெயிச்சோம் நம்ப. ஐ திங்க் வேர்ல்ட் கப் 99 கூட அவங்க கோச்சா தான் உள்ள அது போயிருந்தோம். நீங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சௌரவ் கங்குலி கேப்டன் ஆகும்போது ஜான் ரைட்ட எடுத்தாங்க. அவர் வந்து அந்த நம்ம எப்படி சொல்லலாம்னா, பேக் சீட் கோச்சா, ஃப்ரண்ட் சீட் கோச்சா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க கார் ஓட்டிட்டு இருப்பீங்க. கார் ஓட்டும்போது சில பேர் எப்படி இருப்பாங்க, பின்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க ஜாலியா அந்த மாரி உட்கார்ந்திருப்பாங்க. முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க வந்து, அவங்க சில சமயம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இத எடுத்துக் குடு, அந்த மேப்ல அத அப்படியே போட்டு விட்டுரு, எங்க போணுமோ அத பண்ணிடு அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா, சில ஃபிரெண்ட்ஸ் வந்து முன்னாடி உட்கார்ந்திருக்கும்போது, "டேய் லெஃப்ட் எடுடா, டேய் கட் அடிடா, ஏய் இருடா இருடா, டேய் மெதுவா போடா, டேய் சிக்னல்றா டேய்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்போஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் பைலட் ஆயிடுவாங்க. ஆ நமக்கே என்ன தோணும்னா, "ஒண்ணு பண்றா டேய், நீயே இந்த வண்டிய ஓட்டு. நான் பேசாம நான் சைட்ல உட்காந்துக்கிறேன்னு" சொல்றா மாரி ஒரு ஃபீலிங் வந்துரும். ஸோ, பேக் சீட் கோச், ஃப்ரண்ட் சீட் கோச். நான் ஒரு டக்குனு குரோனாலஜி சொல்றேன் அடுத்த 30 செகண்ட்ஸ்ல. ஜான் ரைட் பேக் சீட் கோச்ன்னு சொல்லலாம். கங்குலியோட எரால. ஏன்னா கங்குலி ஒரு ஃப்ரண்ட் சீட் கேப்டன். அந்த காம்ப்ளிமென்ட்டா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது நம்ம இந்தியா அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் கோச்சஸ்.
கிரெக் சாப்பல் சொல்லவே வேண்டாம். அடுத்ததுக்கு வந்துடுறேன். அங்க ஐ திங்க் என்னது அங்க தான் பட்டுது. அதுக்கப்புறம் ஆ அ லால் சிங் ராஜ்பூத்ன்னு லால் சிங் லால்சந்த் ராஜ்பூத்தா? ராஜ்புத். லால்சந்த் வி ஹேட் ராஜ்பூத். ஐ திங்க் லால் சிங் ரவி சட்டா சாஸ்திரி, உடையது. லால்சந்த் ராஜ்புத் வந்து ஒரு அம் ரவி ஒரு சாஸ்திரி ஒரு பிரேக் ஒரு 2007ல 7 ஒரே ஒரு ஆமா. அதுக்கப்புறமா லால்சந்த் ராஜ்புத். கரெக்ட். இன்ஃபாக்ட் கோச்சே இல்லாம ஜஸ்ட் அந்த லால்சந்த் ராஜ்பூத் வந்து ஒரு இன்டரிம் கோச்சா இருக்கும்போது தான் நம்ம T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ஆஃப்டர் த கிரெக் சாப்பல் ஃபியாஸ்கோ. அதுக்கப்புறம் தான் ரியசைட் பண்ணாங்க நமக்கு கொஞ்சம் பேக் சீட் கோச்சஸ் தான் வேணும். ஏன்னா கேப்டன் நமக்கு அல்ஃபாவா இருக்காங்க. இந்தியா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ கேப்டன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம். முக்காவாசி நேரம். எப்போலாம் அந்த கோச் வந்து தன்னோட அத்தாரிட்டி இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களோ, அப்பல்லாம் வந்து பிரச்சனை நடந்திருக்கு. அது வந்து கேரி கர்ஸ்டன், தோனி காம்பினேஷன் செம்மையா போச்சு. அதுக்கப்புறம் டங்கன் ஃப்ளெச்சர் வந்தாரு. பட் அது ஐ டோன்ட் திங்க் வி சா மச் சக்சஸ். 4-0 ட்ரப்பிங் இன் ஆஸ்திரேலியா, 4-0 ட்ரப்பிங் இன் இங்கிலாந்து அதெல்லாம் நடந்துச்சு. அண்ட் தென் அ அனில் கும்ப்ளே. பட் அதுக்கும் முன்னாடி ரவி சாஸ்திரி சஞ்சய் ஒரு பங்கர் இல்ல. ரவி சாஸ்திரி வந்து ஒரு டீம் 2 டைரக்டரா இருந்தாரு. இயர்ஸு ம். அண்ட் தென் சஞ்சய் பங்கர் வந்து சார்ட் ஆஃப் ஒரு அப்படியே ஸ்டாண்ட் பை கோச் மாரி அன்டில் தென் அனில் கும்ப்ளே. கரெக்ட். அந்த கிரெக் சாக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் சீட் கோச்ன்னு சொல்லலாம். அது அனில் கும்ப்ளேயா இருந்தாரு. அண்ட் பிகாஸ் யூ ஹேட் அன் அக்ரெசிவ் கேப்டன், அல்ஃபா கேப்டன் விராட் கோலி அங்க வந்து சரிப்பட்டு வரல. 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அதோட ஆஃப்டர் மாத் அது ஒரு ஒரு மினி கிரெக் சாப்பல் கங்குலி மாரி அங்க ஒண்ணு நடந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் தென் வி வென்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றது? கேப்டனே தான் தேர்ந்தெடுத்தாரு ரவி சாஸ்திரிய திருப்பி. அண்ட் தென் யூ ஹேட் ராகுல் டிராவிட் அண்ட் இட் பிகேம் ரோஹித் ஷர்மாஸ் டீம். அண்ட் ராகுல் டிராவிட் வந்து பேக் சீட்லேருந்து தான் ஆப்பரேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நவ் ஐ பெர்சனலி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஃப்ரண்ட் சீட் கோச் வந்திருக்காரு. ஆனா, இந்த தரம் ப்ராபப்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீம்ல ஐ திங்க் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கேப்டன்ஸ் டீம்னு சொல்லலாம் வென் இட் கம்ஸ் டு T20 யெட். இன்னும் ஹார்திக் பாண்டியா வந்து அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜா அவர் தான் அடுத்த கேப்டனா இருக்க போறாரா? பார்க்கணும். ஏன்னா யூ ஹேவ் சூரியகுமார் யாதவ் அண்ட் யூ ஹேவ் ஆ ஐ திங்க் ரிஷப் பந்த் இதெல்லாம் சொல்றாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா கூட சொல்றாங்க. ஏன்னா ஐ திங்க் கம்பீர்ஸ் கோயிங் டு பி தி ஆல்ஃபா இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். நான் டைரக்ட்டா பாயிண்ட்க்கு வந்துர்றேன். என்ன நடக்க போகுது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல? T20 ஐ திங்க் ஒரு ஃபார்மேட் இருக்கு. 3 ஃபார்மேட்டும் இருக்கு. இந்த 3 ஃபார்மேட்டும் தனித்தனியா கூட நம்ம பேசலாம். ஓவரால் உங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்க போகுது? அடுத்த 2, 3 வருஷம். லீடிங் அப் டூ ஸோ 2027 வேர்ல்ட் கப். தேர் அதாவது வந்து தேர் எனக்கு தெரிஞ்சு வந்து 2 தனித்தனி டீம் போகும். இன்ஃபேக்ட் 3 தனி டீம் சொல்ல முடியாது. 2 டீம். அதாவது ஒண்ணு வந்து தேர் வில் பி a T20 டீம், ஒரு டெஸ்ட் டீம் இருக்கும். அண்ட் தென் தி ODI டீம் வில் பி a crossover between the T20 and the test team. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 3 ரிட்டயர்மென்ட் பார்த்தாச்சு T20ல விச் இஸ் லைக் ஏன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து வுடன்ட் ஹேவ் இவரோட பிளான்ஸ்ல இருந்திருக்க மாட்டாங்க கௌதம் கம்பீர். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னது இப்போ ODI சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது ஜெயிக்கிறது தான் வந்து முதல் டார்கெட்டாக இருக்கும் பாகிஸ்தானில். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து அதுக்கு எப்படி மோல்ட் பண்ணுறாரு டீம் அப்படின்றது. டெஸ்ட் டீம் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஐ மீன் அவர் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து ஹோம் சீரிஸ் அவருக்கு. ஸோ அது வந்து இந்தியா சொல்றது இந்தியாவுக்கு கோச்சே இல்லாமல் இந்தியா வந்து ஹோம் சீரிஸ் ஜெயிக்கலாம். யூ ரியலி நீட் அவே போகணும் தான். ஹோம் சீரிஸ் வந்து இட்ஸ் லைக் நம்ம எவ்ரிபடி லூஸ். அஸ்வின் வந்து அண்ட் பவுலிங் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. பேட்டிங் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஆல்மோஸ்ட் செல்ஃப் செலக்டட் டீம். செலக்டர்ஸ் கூட தேவையில்லை. நம்மளே வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து சொல்லிடலாம். இந்த 11 தான் அது போறது விளையாட போறாங்க. அன்லஸ் இன்ஜுரி அது இது அப்படின்னா கூட வந்து யூ கேன் சே ஓகே அவருக்கு பதில் இவருக்கு பதில் அப்படின்றது ஒரு மாதிரி வந்து ஐ திங்க் லார்ஜ்லி செட்டில்டு டீம் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ஆமா. ஏன்னா உங்களோட ஸ்பின்னிங் ஆல் ரவுண்டர்ஸ் ஆக்சுவலி தே கம் இன்டு பிளே இல்லைங்களா? ஆமா. யுவர் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ பேட் அண்ட் தே பேட் டில் அதான் ஒரு க்ரூஷியல் பேக் போனா இருந்திருக்கு. பட் லெட்ஸ் ஆக்சுவலி ஒன்னொன்னா போலாமா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் குடுக்கல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருக்க போகுது? அத சொல்லுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருக்க போகுதுன்னா ஐ திங்க் நம்ம இங்க தான் வந்து கௌதம் கம்பீர் வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஐ திங்க் தேர் வில் பி லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃப்ரம்
இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்ஸும் சரி. ஏன்னா வந்து அவங்களும் ஐ மீன் என் ராகுல் டிராவிட் அளவுக்கு ஓல்டா இல்ல. இவங்க வந்து கௌதம் கம்பீர் சில பேரோட விளையாடியிருக்காரு அப்படின்னா கூட வந்து ஹி ஒரு ஒரு வேர்ல்ட் கப் வின்னரு, மல்டிபிள் ஐபிஎல் ட்ராஃபி வின்னர்ஸ். ஸோ அண்ட் இப்போ ஒரு கேகேஆரோட ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் என்ன யா இந்த ஒரு புது ஜெனரேஷன் ஆட்டும் அண்ட் தி எக்ஸிஸ்டிங் லைக் என்ன சொல்றது கோலிஸ் இந்த ரோஹித் சர்மாஸ் ஐ திங்க் தெர் பி லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் கம்பீர். ஸோ இட் வில் ஐ ஸ்டில் திங்க் வந்து இட் பி a கேப்டன்ஸ் டீம் தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் பொறுத்தவரைக்கும் இட் ஸ்டில் பி a கேப்டன்ஸ் டீம். அண்ட் நீங்க வந்து சொல்றீங்க ஃப்ரண்ட் சீட் ஆப்பரேட்டர். நான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஹில் பி a பேக் சீட் ஆப்பரேட்டர். தட்ஸ் மை வியூ when I look at it. அதாவது இதை வந்து பேஸ்ட் ஆன் லைக் கௌதம் கம்பீரோட இன்டர்வியூஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் அதை பொறுத்து நான் பேஸ் பண்ணி சொல்றேன். ஐ திங்க் ஹில் பி நாட் நெசசரிலி ராகுல் டிராவிட் மோல்ட் பேக் சீட் ஆப்பரேட்டர், but in terms of he won't be like front and center, this is my team, not அந்த மாதிரி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மோர் பி லைக் ஐ ஸ்டில் திங்க் கேரி கர்ஸ்டன். நான் நான் ஹைலி பாப்போம். டிஃபர் நான் ஹைலி டிஃபர் பண்ணுவேன் இந்த ஒப்பீனியன்ல. I think ஏன்னா I think he won't be like front and center like அதாவது வந்து எப்படி சொல்றது, it will still be like at least for now Rohit Sharma's team until the test championship is over. அது but if results go completely pear shaped அப்போ வந்து மாறலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஒரு பீரியட் வரைக்கும் வந்து as long as there is performances and all of those things, I think it will be a back seat operator தான் நினைக்கிறேன். ஓகே. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்ப்ளீட்லி 180 டிகிரிஸ் டிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவரோட லாஸ்ட் 2 மந்த்ஸ் இன்டர்வியூஸ் அண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க வந்து இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூவோட அண்டர்லைன் டோனே நீங்க பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்தியா நாடு, நம்ம இது அப்படிங்கிற ஒரு ஒரு ஹைலி பேட்ரியார்க்கின்னு சொல்லிட்டேன். மை பேட். ஒரு பேட்ரியட்டா வராரு அவரு. ஆ 2 எலெக்ஷன்லாம் வேற ஜெயிச்சிருக்காரு. டெல்லியில எம்பியாலாம் இருந்திருக்காரு. ஸோ ஹீஸ் பீன் பார்ட் ஆஃப் த ஹை எண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் as well. ஹீஸ் பீன் ஆஸ் ஒரு பேருக்கு வந்து அவர் ஒரு கன்சல்டன்ட் கோச் அந்த மாதிரி போறார் எல்எஸ்ஜியில். இவன் எல்எஸ்ஜியில் ஆண்டி ஃப்ளார் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அந்த வெட்டி விளாசுறது எப்போ மேலே கீழே விளாடுறாங்களோ அப்போ வந்து ஹீஸ் த ஒன் ஹூஸ் வீல்டிங் த ஸ்டிக். அண்ட் பீப்புள் ஆர் யூ கேன் சே லுக்கிங் அப் டு ஹிம், பட் தே ஆல்சோ லுக் லிட்டில் கொஞ்சம் ஸ்கேர்டாகவும் இருக்காங்க பிளேயர்ஸ். அந்த மாதிரியும் எனக்கு ஒரு டாஸ்க் மாஸ்டர் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வரைக்கும் அவரோட ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு அப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம்லேருந்து இல்லாட்டி வேர்ல்ட் கப் 2011க்கு அப்புறம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கேகேஆருக்கு 2 கேப்டனாக இருந்தார். இட் வாஸ் ஹிஸ் டீம், அவரோட டீம் தான் அது அந்த கேகேஆர். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு இப்போ கோச்சிங் ரோலில் இருக்கட்டும், இல்லாட்டி டெல்லிக்கு டெம்பரரிலி அவர் போனார், கேப்டனாக போனார். ஒர்க் அவுட் ஆகல, அவரே ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஐ திங்க் அப்போ கேப்டன் அங்கே வந்தார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசென்ட்லி இப்போ இட் ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் கம்பீர்ஸ் கேகேஆர் டீம். இவன் சந்திரகாந்த் பண்டிட் தான் அங்கே கோச். ஓனர் வாஸ் ஷாருக் கான். இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஓனர்ஸ் டீம். அந்த மாதிரி ஒரு வைப் வரும் அதிகமாக. சில இதெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கேப்டன்ஸ் டீம், அது தோனிஸ் டீம், அந்த வைப் வரும். இங்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா கோச்சோட டீம், அது ஒரு டாம் மூடி இருக்கும்போது இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப். இந்த கேகேஆர் டீம் இட் ஃபெல்ட் லைக் கம்பீர்ஸ் டீம். நாட் கோச், நாட் கேப்டன், பட் இட் ஆல்மோஸ்ட் அந்த he was there. ஐ மீன் ஆன் கேமரான்னு சொல்லலாம், பட் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸ்பீச்சஸ்லாம் போடும்போது கூட he was there. அதே எனக்கு தெரிஞ்ச அவரோட இந்த பிரேவ் ஆர் யூ கேன் சே போல்டுன்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் விளாடுற இந்த ஆட்டிடியூட் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி தேர். ஹி வாஸ் அன் எக்ஸலண்ட் பேக் ஃபுட் பிளேயர் பேட்டிங்கில். ஆனால் ஐ திங்க் வென் இட் கம்ஸ் டு கோச்சிங் ஆர் கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு இன்னொருத்தரோட வியூ பாயிண்ட்டோட அவர் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து இன்கேஸ் இப்போ மேலே கீழே போச்சுன்னா ஐ திங்க் தட்ஸ் அந்த ரியல் டெஸ்ட். அப்போ தான் இப்போ எல்லாம் ஜெயிச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பிரச்சனை இல்லை. 2020 இப்போது எஸ்பெஷலி ஐ திங்க் கிளாஷ் எங்கே வரும்னா எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ தான். லக்கிலி இவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஓடிஐஸ் வந்து அவ்வளோவா இப்போலாம் இருக்கிறது இல்லை. பைலேட்ரல் ஓடிஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் குறைச்சிட்டாங்க.
கமர்ஷியல் வேல்யூ இல்ல. T20ல அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஐ வாண்ட் டூ ஹேவ் அ டிஃபரண்ட் டீம் ஃபார் டிஃபரண்ட் ஃபார்மேட். ஸோ நீங்க சொன்ன மாரி தான். ஓடிஐ வந்து கொஞ்சம் கிராஸ் ஓவரா இருந்தாலும், ஐ திங்க் T20 அண்ட் டெஸ்ட் வந்து யூ வில் ஹார்ட்லி ஹேவ் எனி ஓவர்லேப்ஸ் இனிமேந்து கோயிங் ஃபார்வர்ட். யஷஸ்வி ஜெயஸ்வால் இருக்கலாம். மேபி பும்ரா வேர்ல்ட் கப் டூ வேர்ல்ட் கப் இருக்கலாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அத வந்து பிரிச்சுருவாங்க. அத பிரிச்சாங்கன்னா, T20ல வந்து இவருக்கு கண்ட்ரோல் கொஞ்சம் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. பட் அங்க கூட எனக்கு தெரியாது. சம்மன் லைக் ஹார்திக் பாண்டியா அண்ட் கௌதம் கம்பீர் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி வொர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ அம் பர்சனலி வெரி ஸ்கெப்டிக்கல். சக் இந்தியன் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, இஸ் ஆல்சோ வெரி மீடியா ஃப்ரண்ட் பெர்சன். இப்போ ராகுல் டிராவிட் மாரியான ஒரு தெரியல. ஐ அம் ஸ்கெப்டிக்கல். ஐ ஃபீல் இஸ் மோர் ஆஃப் ஒரு இந்தியன் கிரெக் சாப்பல் மோட்ல போறதுக்கான சான்சஸ் அதிகம்னு எனக்கு தோணுது. சாரி லாங் பட் மோனோலாக். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து, தட்ஸ் அ ஃபேர் திங். நீங்க சொல்றீங்க வின் பண்ணிட்டு போனா ஒண்ணும் தெரியாதுன்னா, பட் அல்டிமேட்லி தட்ஸ் வை யூ ஹேவ் அ கோச். ஸோ இஃப் அவர் வந்து இப்ப இந்தியா தோத்துட்டு இருக்கு அண்ட் இஃப் இட் டசன்ட் இன்டர்ஃபியர், இஃப் ஹி ஜஸ்ட் ஸ்டேஸ் பேக் அண்ட் லைக் லெட்ஸ் இட் கோ, தென் அதுக்கு அவர் இருக்கவே தேவையில்லையே. ம். ஸோ யூனோ வேற நான் எப்படி பார்க்குறேன்னா வந்துட்டு, கண்டிப்பா வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடுவாரு. லைக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இந்த கோலி மோட்ல வந்து சே லெட்ஸ் கோ ஃபார் அ வின் ஈவன் இஃப் யூ லூஸ். ஐ திங்க் அந்த ஃப்ரம் an attitude perspective I'm saying so அது அண்ட் அல்டிமேட்லி ஐ அக்ரி இட்ஸ் அ கோச்சஸ் என்ன சொல்றது, ஒரு கேப்டன்ஸ் டீம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா வந்து தோத்துருந்தது தொடர்ந்து அப்படின்னா, தென் ஹி ஹாஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி நான் வந்து அப்படிதான் எதிர்பார்க்குறேன். ஜெயிச்சுட்டே இருக்கோம்னா வந்து ஓகே இட்ஸ் கோயிங் ஆன், யூ டோன்ட் ஹேவ் டு. அப்போ வந்து தட்ஸ் வாட் ஐ வுட் கால் அஸ் அ ஃப்ரண்ட் சீட். ஈவன் நம்ம ஜெயிச்சிருந்தாலுமே வந்துட்டு மேக்கிங் சேஞ்சஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் ராதர் இஃப் யூ ஆர் லூசிங், அப்போனா தோக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து உள்ள வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து ரியலிஸ்டிக்கா அந்த ஃப்ரண்ட் ஃபுட், அதாவது அந்த ஃப்ரண்ட் சீட் இது அப்படின்னா வந்து இல்ல உள்ள வந்துட்டு இந்த கோலிஸ் அண்ட் சார்ட் ஆஃப் ரோஹித் சர்மாஸ் ஐ எம் கோயிங் டு புஷ் யூ அவுட், நான் வந்து வேற இது கொண்டு வர போறேன் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த சேலஞ்ச் வில் கம். பட் as long as suddenly இப்போ நான் வராரு வந்துட்டு வந்து ஐ எம் கோயிங் டு புஷ் அவுட் அஸ்வின், கோயிங் டு புஷ் அவுட் கோலி அவுட் ஆஃப் தி டெஸ்ட் டீம், பாசிபிளி ரோஹித் சர்மா, இவங்க எல்லாரையும் வந்து நான் வெளில தள்ளிட்டு புதுசா பிளேயர்ஸ் கொண்டு வர போறேன் அண்ட் டூயிங்னா தட் இஸ் அ ஃப்ரண்ட் ஃபுட். பட் ரைட் நோ நான் எப்படி பார்க்குறேன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் டெஃபினெட்லி டில் தி 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அது முடிஞ்ச உடனே இங்கிலாந்து டூர் 5 டெஸ்ட் இருக்கு. ஸோ அது ப்ராபப்ளி இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட அந்த இது அவரு கண்டிப்பா வந்து வில் பி லைக் இட் வில் ஆல்மோஸ்ட் பி தி எக்ஸிஸ்டிங் டீம் ரோஹித் சர்மா, கோலி அண்ட் சார்ட் ஆஃப் திங். அந்த கோலி வந்து லார்ட்ஸ் டெஸ்ட் நம்ம ஜெயிச்சோம் இல்ல இங்கிலாந்துல போன சீரிஸ், லைக் தி வே ஹி செட் லெட்ஸ் கிவ் 60 ஓவர்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல, அந்த அந்த மோட்ல தான் வந்து திஸ் டீம் வில் கோ. ஐ திங்க் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா இன் டர்ம்ஸ் ஆஃப் த காம்னஸ் அண்ட் த ஃபயர், தட்ஸ் இட் வில் பி a குட் காம்பினேஷன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன் த சென்ஸ் ஆஃப் ஒரு ரவி சாஸ்திரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லைக் வெரி வெரி நம்ம ஆப்போசிட்னு சொல்லலாம். பேக் சீட்ன்ற மாதிரி தான் இருந்தார் அவர். ஆல்மோஸ்ட் லைக் ஆமாமா. கிவர் ஹவ் அவர் வந்து பொம்பாஸ்டிக் ரவி அவர் சாஸ்திரி இஸ். டுபாக்கூர் ஃப்ரண்ட் சீட்டுன்னு சொல்லுவேன் நான் அவர. யா அவர் பேசுற விதம் வந்து ஹேய் அது இதுன்னு சொல்லும்போது ஐ திங்க் நோ ஒன் டஸ் இட் பெட்டர் தென் அஸ்வின் அந்த விஷயத்துல ரவி சாஸ்திரி இம்பர்சினேஷன். ஆனா அவர் டாக் பேசுறது அபவுட் அப்படி சரி இருக்கும். ஆனா உள்ள ஆக்சுவலி அவர் பேக் சீட் தான். யூ லெட் கோலி வாஸ் லீடிங் த இந்தியன் டீம். சாரி கம்ப்ளீட் செக்வே ஒரு பிளக்இன் வந்து நீங்க சொன்னது இது. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு அஸ்வினோட சேனலுக்கு ஒரு பிளக்இன் மாதிரியே வச்சுக்கலாம் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல. இந்த உங்களில் யார் அடுத்த ரவி மேஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சீரியஸ்லி லைக் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஹிலேரியஸ். ஐ மீன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் ரவி அஸ்வின். செம்ம காமெடியா இருந்தது அது. எனிவே பேக் டு யூனோ அவருக்கு நம்ம அவருக்கு பிளக் கொடுக்க தேவையில்ல. அவர் தான் நமக்கு பிளக் கொடுக்கணும் நம்ம சேனலுக்கு. இது ஒரு பரவால்ல நல்ல நம்ம செக்வே குடுக்கலாம் வந்து நம்ப. நீங்க விண்ணப்பத்துக்கு வந்து விவேக் வந்து மின்னல் படத்துல சொல்ற மாரி, என்ன எனக்கு கமிஷனர தெரியும். ஆனா அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்ற மாரி தான் இது. ஆனா இந்த பிளகின் பேசம்போது மேபி லெட்ஸ் ஜஸ்ட் நம்ம எதுவும் ஒரு சின்ன பிளகின் குடுத்துக்கலாம். ஒரு சின்ன அதான் சேனல் தான் எங்களோடது. ஆ ஸோ ஒரு வெறித்தனத்துல தான் நாங்கலாம் வந்து எபிசோட் ஆஃப்டர் எபிசோட் நம்ம பண்றோம், பேசுறோம். ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. ஆ வேர்ல்ட் கப்லாம் இப்ப தான் முடிஞ்சிருக்கு. எல்லாரும் ஓஞ்சு போயிருப்பீங்க. அந்த ஓஞ்சு போய் கூட நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்கறீங்க வந்து அப்டின்னா, நீங்க உங்களுக்குள்ள எவ்வளோ பேஷன் இருக்கு.
நீங்க எங்கள மாரி ஒரு வெறியன்னு நீங்க எனக்கு புரியுறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வழியா நீங்க எங்கள கேட்குறீங்க. லைக் Spotify, Apple Podcast, Jio7 வழியாலாம் கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ் எங்கள ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். குயிக்லி நான் ஒரு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அத ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கௌதம் கம்பீரோட இல்ல, இல்ல. 5 இட்ஸ் ஓகே. நிபந்தனைகள பத்தி பேசப் போறேன் நான். சரி, சரி. ஓகே. 5 நிபந்தனை பத்தியே பேசிருவோம். நம்ம அதுலேருந்தே போலாம். அது ஆம். அ நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்க எனக்கு. ஜஸ்ட் எஃப்ஐஐ ஸ்ரீனி தான் எனக்கு இன்னைக்கு காத்தால தான் அனுப்பிச்சு வச்சாரு இத. நான் ஒண்ணொண்ணா படிக்கிறேன். நீங்க என்ன சொல்றது? இன்டரப்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டூ டாக் அபௌட் தட் பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட் வி கேன் அத கொஞ்சம் டீப்பா போணும்னா போலாம். ஆக்சுவலி முதல் ஆஸ்பெக்ட்டே நம்ம டீப்பா போய் தாங்க ஆகணும். எடுத்தோனே அவர் சொல்றது, "ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஆப்பரேஷன்ஸ் வித்தவுட் எனி இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ராம் த போர்ட்." கிரிக்கெட்டிங் ஆப்பரேஷன்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு? இதேதான் நீங்க அது கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியும். நான் அது யோசிச்சேன். வாட் டஸ் தட் மீன்? அதாவது அம் ஒரு இன்க்ளூடிங் லைக் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் இப்ப சாங்ஷன் இல்ல ஆர் அந்த அந்த இது வந்து லைக் டொமஸ்டிக் விளையாடினா தான் வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி தேர் இஸ் a செலக்ஷன் கமிட்டி தட் வில் டூ த செலக்ஷன்ஸ் பட் இவரு கேப்டன் கண்டிப்பா அதுல ஃபீட்பேக் இருக்கும் வெதர் ஃபார்ம் பேஸ்ட் செலக்ஷன்ஸா ஆர் அதெல்லாம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைக் பிக்கிங் அப் தி ஸ்குவாட் ஆன் அன் ஐபிஎல் பேஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ டெஸ்ட்ல பிக் பண்றவங்கலாம் வந்து இஸ் இட் பேஸ்ட் ஆன் ரஞ்சி ட்ராஃபி பெர்ஃபார்மன்ஸ் அது பேஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் டீம்ல வந்து பிளேயர்ஸ் கெட் பிக்ட் இல்ல வந்து ஆன் டூர்ல வந்து லைக் கேப்டன் அண்ட் கோச் டுகெதர் லைக் பிக்கிங் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அந்தந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு செலெக்ஷன் பிக் பண்றது அந்த இதெல்லாம் தான் சொல்றோம். ராயல்ல வந்து வெதர் கம்ப்ளீட்டா இந்த அண்டர் 19 பாத்வே You know, I'm thinking whether it's all of those things where like, he wants to have a say. நம்ம பாகிஸ்தானுக்கு மிஸ்பா உலுக்கு இருந்த மாரியா? அ பாகிஸ்தான்லாம் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவங்களது இ வந்துட்டு என்ன சொல்றது? திடீர்னு மாத்திட்டு இருப்பாங்க. லைக் இப்ப திடீர்னு பார்த்தா வந்து அவங்க டெஸ்ட் கேப்டன்சி மாத்திட்டாங்க. பாபர் அசம் வந்து கான்ட்ராக்ட் வேற ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பாகிஸ்தான்லாம் கம்பேரே பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இல்ல ராகுல் பட் டூ டிராவிட் மச் பவர் இன் கோச்சோட கையில டூ மச் பவர் வென் யூ சே வாட் கிரிக்கெட்டிங் ஆப்பரேஷன்ஸ்ங்கிறது இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வெரி ரொம்ப லார்ஜ் என்கம்பசிங் டெர்ம். எனக்கு எனக்கு எங்க வரேன்னா, பிளேயர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் பயமா இருக்குமா? எனக்கு வந்து இவரோட நல்ல புக்ஸ்ல இருந்தா தான் நான் வந்து இருக்க முடியும் டீம்ல. நாளைக்கு இவன் தான் என் செலக்ஷன்ல இருக்கிறதுலே பிக்கஸ்ட் இருக்க போறது. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு இம்ரான் கான்க்கு பாகிஸ்தான் டீம்ல கண்ட்ரோல் இருந்த மாரி அகைன் ஐ கீப் கோயிங் பேக் டூ nah, பாகிஸ்தான் இந்த விஷயத்துல. nah, I don't think so. I ஒரு don't. கங்குலிக்கு ஒரு இருந்த கண்ட்ரோல் இருந்துச்சுல்ல இப்போ இந்தியன் டீம்க்கு அப்படி மேல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. ஏன்னா செலக்ஷன் இன் இந்தியா லைக் அட்லீஸ்ட் தி செலக்ஷன் பேனல் வில் ஹேவ் அ சே. அந்த மாரி அதுதான் அங்க நீங்க சொல்ற மாரி நடந்தா தான் வந்து லைக் இட்ஸ் எ ரியல் ஃப்ரண்ட் சீட் டிரைவிங் அண்ட் தேர் இஸ் அ மச் ஹையர் சான்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து டு கோ ராங் ம்ஹ்ம். இந்த ஓகே. அப்பாயின்ட்மென்ட். ஸோ சரி. அங்க தான் வந்து அந்த சேஞ்ச் வந்தது தான் வந்து இஸ் லைக் வில் பி ம். I don't think அந்த மாரி இருக்கும். It'll still be like, the selectors with the captain and the coach will still be selecting. லாஸ்ட்லி எங்க திருப்பி நமக்கு என்னன்னா வந்து நம்ம இப்போ ஹவ் T20 ஐ மீன் சாரி டெஸ்ட் டீம் வந்து இஸ் லார்ஜ்லி செட்டில்ட். அதாவது இந்த அடுத்த ஒரு அவருக்கு 3.5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அப் அன்டில் தி 2027 வேர்ல்ட் கப் முடியிற வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த கான்ட்ராக்ட். அண்ட் ஸோ இட்ஸ் மோர் அபவுட் ஹவ் டஸ் ஹி மேனேஜ் த டிரான்சிஷன் ஆஃப் சம் ஆஃப் தி டெஸ்ட் பிளேயர்ஸ். அதுதான் அதெல்லாம் வரேன் வந்து நான் அதுக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த 5 நிபந்தனைகள்னு சொன்னேன். ஸோ 2வது பிக் ஹிஸ் ஓன் ஸ்டாஃப், பேட்டிங், ஃபீல்டிங், கோச்சஸ். ஐ திங்க் அது ரொம்ப காமன் தான். அது ஐ டோன்ட் திங்க் நோ ஒன்ஸ் கோயிங் டூ பாதர் அபௌட் தட். 3வது தான் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா போறது திருப்பி. கோல் செட்டிங் ஃபார் த 4 சீனியர் பிளேயர்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் முகமது ஷமி. அத பத்தி கொஞ்சம் பேசலாம். அண்ட் சின்ஸ் வி ஜஸ்ட் டச்ட் அப்பான் இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஸோ அதனால லெட்ஸ் லுக் அட் த லாஸ்ட் 2 ஆல்சோ அஸ் வெல். செப்பரேட் டீம்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட்
ஐ திங்க் அந்த ஃபோக்கஸ் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது எல்லா கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அ ரோட் மேப் ஃபார் 2027 ODI வேர்ல்ட் கப். I think last 2 are it totally makes sense. Last one is really important. அது தூரக்கா இருக்குன்னு தெரியும். பட் இப்போலேருந்து ஆரம்பிச்சா தான் உண்டு. ஏன்னா அதிக ODIs கிடையாது. பட் இந்த 5 இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3வது தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ குயிக்கா ஒரு 30 செகண்ட்ஸ்ல சொல்லுங்க. கோல் செட்டிங் ஃபார் சீனியர் பிளேயர்ஸ். என்னங்க கோல் செட் பண்ண போறாரு இவரு விராட் கோலிக்கு? எஸ்பெஷலி விராட் இட்ஸ் ஆல் விராட் கோலி வெர்சஸ் கௌதம் கம்பீர். அதுதான் இங்க திருவிளையாடல்னு அட்லீஸ்ட் மீடியால அதான் போர்ட்ரே பண்ணுவாங்க. மேபி வி ஷுட் நாட் லுக் இன்டு இட் மச். டி20ல கோலி ரிட்டயர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது இஸ் கோனா கோ சவுத்ன்னு சொல்லியிருப்பேன். அவர் டி20 ரிட்டயர் ஆயிட்டாரு. இப்போ அவரு மிஞ்சி போன ODI அண்ட் டெஸ்ட் ஐ திங்க் தீஸ் ஆர் விராட் கோலிஸ் ஃபார்மேட்ஸ். ஸோ ஐ ஐ இன்னும் அவர மிஞ்சி யாரும் அந்த அளவுக்குலாம் These are Virat Kohli's formats, but I mean, 2027 World Cup குள்ள he will be like what 38. சச்சின் வாஸ் 38ங்களா? ஐ திங்க் நம்ம கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2011 வேர்ல்ட் கப் போது அண்ட் கோலி இஸ் ஐ ஃபீல் லைக் ஈவன் மோர் ஃபிட்டர் இல்லைங்களா? No, Sachin wouldn't have been 38 at the World Cup. He would have 1973 been 2011 ஸோ அவர் 38. இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி சொன்னா 37ன்னு சொல்லலாம். அவர் பர்த்டே வரல அப்பைக்கு வேர்ல்ட் கப் முடியும். yeah. I mean, um, ஸோ yeah, he First- was. இப்படி கேட்குறேன் நான் உங்களுக்கு. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2027 வேர்ல்ட் கப் விளையாடுவாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? Or is Rohit it Sharma இல்ல. ரோஹித் No, சர்மா Rohit விளையாட Sharma மாட்டாருன்னு definitely உங்களுக்கு not. தோணுது. No. Purely He because will of be like fitness. 40. Hmm. He will almost be 40 இல்ல. ஆல்மோஸ்ட் 39 நினைக்கிறேன் ஐ திங்க் அப்ப. இப்போ என்ன இவர் is what 37 now, Rohit Sharma. Hmm. So yeah, he's 37 already. In 3 years time he will you know, by the time the World Cup வரும்போது வந்து 27 he will be 40. So definitely ரோஹித் சர்மா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து அதான் அந்த கோல் செட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா வரும். கோல் செட்டிங் வந்து இஸ் அரவுண்ட் இதுதான் வின் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் தாட்ஸ் ப்ராபப்ளி டாடா பை பை That's that. ODIs. ஆமா. ரவீந்திர ஜடேஜா அகெயின் he will be 38 by the time we get to the World Cup. And And I then think- இன்னொன்று வந்து முகமது ஷமியா. ஐ திங்க் அந்த வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் ஆல்ரவுண்டரா. ஏன்னா யூ நீட் ப்ராப்ளி பேஸ் பாலிங் ஆல்ரவுண்டர் தான் அங்க இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ட். ஓ யூ நீட் So, குல்தீப் முகமது குல்தீப் ஷமி- யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் இருந்தாலே போதும் உங்களுக்கு ODI வேர்ல்ட் கப். ரொம்ப லாங்கா இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இந்த கொஸ்டின்ஸ்லாம் தான் ஐ திங்க் இமீடியட்டா வரப்போகுது முதல்ல. கௌதம் கம்பீர் when he says that என்னோட ப்ரையாரிட்டியில வந்து 2027 வேர்ல்ட் கப் இருக்கு. அதோட ப்ரிப்பரேஷன் இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் திங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் எவன் இருக்க போறான் எவன் இருக்கிறது போறது இல்ல. இதை இப்போவே Yeah, சொல்லு. but- And but I I- think that was அது- lacking. Indian Yeah, but I still think அது will earnestly only start after the Champions Trophy. I don't think இப்போலேருந்து Champions Trophyக்குள்ள வந்துட்டு he's not என்ன சொல்றது வேர்ல்ட் கப் 2027 விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து not going to prepare between now and the Champions Trophy. I think up until the Champions Trophy there will not be பெரிய சேஞ்ச் இருக்காது. It is what it is. You know, there will be one or two players. அந்த 2023 வேர்ல்ட் கப்போட டெம்ப்ளேட்ல தான் விளையாடுவாங்கன்னு சொல்ல வரீங்க. அதே Yeah, very அது much மாறாது. pretty much அது the same மாறாது. 11. Both players wise, and I think especially the fact that Rohit Sharma has found success in the 2023 World Cup and the T20 World Cup. So template மாறாது, and almost that's what we will go for in the 2025 World Cup, because it's ரொம்ப தூரம் இல்ல. It's not like, you know, another 18 months away. It's literally like, you know, 6 months away. ஆமா. So 7 months away. அதனால வந்து பெரிய இதுல மாறாது. So ஓகே. இவங்க 4 பேருக்கு வந்து focus to win that, and then from there I think it will start to change. Possibly, like, you know, people will start. Rohit Sharma will probably go if whether we win or lose after that World Cup. You know, he'll be nearly 38, and then Kohli after that will become like, you know, form based. You know, in terms of transition will start. எனக்கு வந்து I think Kohli will want to play the World Cup நீங்க சொல்ற மாதிரி, but it will purely be I think அதுதான் வந்து இந்த cricketing operations and things is like, you know, because to be fair சும்மா வந்து கோலி அப்படின்றதுக்காக பேருக்காக like, you know, not that World Cup. He has to be in form. You know, based on the past performances, Kohli should definitely play, but there's still almost 3 years to go. ஓகே. I'll just finish on this. Fitness பொறுத்த வரைக்கும் I think Kohli and Ravindra Jadeja are still one of the நான் fitness best பத்தி பேசல. I'm not fielders. talking about fitness. I'm talking about So- his form in terms of batting wise.
ஆமா. அந்த ஃபார்ம் அகைன் நீங்க ஓடிஐஸ்ல வந்து நீங்க ஃபார்ம் டிசைட் பண்றதுக்கு யூ வில் ஹார்ட்லி ஹேவ் லைக் 20, 25 ஓடிஐஸ் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த சமயத்துல. அதுக்குள்ள நீங்க வந்து பிளேயர்ஸ பிரிப்பேர் பண்ண முடியாது. யூ வில் நீட் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங் உங்களுக்கு அந்த ஒரு ஜாம்பவான் வேணும். 50 ஏன்னா 50 ஓவர்ங்கிறது அது ஒரு டிஃபரண்ட் பேஸ்ல விளையாடணும் இல்லைங்களா? ஐ திங்க் அந்த இடத்துல ரோஹித் சர்மா இல்லாத பட்சத்துல யூ வில் நீட் அ சீனியர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் பிளே த 50 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கால வந்து உங்களுக்கு பேட்டிங் விக்கெட்ஸ் ஒண்டர்ஸ்ல 400 ரன் அடிக்கலாம். பட் இன்னொரு பக்கம் யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஆன் அ பேட் டே 180 ஆல் அவுட் கூட நீங்க ஆளலாம் நீங்க. சரியா அந்த ஓடிஐ ஃபார்மேட்ட நீங்க எம்ப்ரேஸ் பண்ணலன்னா. பட் எனிவே ஐ திங்க் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் 3 ஃபார்மேட். ஸோ எனக்கு டேக் அவே என்னன்னா டெஸ்ட்ல அவ்வளவா பிரச்சனை இல்ல. ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் போகும். அங்கேயும் இருக்கு. ஆனா டிரான்சிஷன்லாம் நெறையா இருக்கு. அண்ட் ஐ திங்க் அஸ் மோர் அண்ட் மோர் யங்ஸ்டர்ஸ் உள்ள வர வர ஐ திங்க் கௌதம் கம்பீரோட கேடர் வந்து மேல போகும். இப்போ ரோஹித் சர்மா ரிட்டயர் ஆயிட்டாருன்னா, அப்படியே அவரோட என்ன சொல்றது? அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அவரோட இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமாகும்னு எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஐ வோன்ட் கால் இட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாரிலாம் இருக்க போறதில்ல. கட் த்ரோட்டா இருக்காது. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் கிரெக் சாப்பலுக்கு அப்புறமும், ஈவன் அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் கூட மெச்சூர் ஆயிருக்கு. ஆனா, ஐ வில் ஸ்டில் சே தட் இது வந்து ஆ ஒரு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற பிக் அப்படின்னு தான் என்னோட பெர்சனல் டேக் அது. அவரோட சக்சஸ வச்சு எடுத்திருக்காங்க. பட் பார்க்கலாம் எப்படி போறதுன்னு. அகைன் ஐ டோன்ட் நோ. பிஜேபி கனெக்ஷன் மேபி 2 டைம், 1 டைம், 2 Yeah. டைம் பிஜேபி எம்பி, ஜே ஷா, அமித் ஷா. ஸோ ஐ டோன்ட் நோ. இது எ திஸ் இஸ் நாட் என்னது பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் இது கிடையாது. ஆனா வி ஆல் நோ தட் இதெல்லாம் வந்து நெறைய பேக் ரூம் டாக்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு தெரியும் என் ஸ்ரீனிவாசனுக்கும், தோனிக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு. ஒரு ஃபேவரட்டா தான் இருந்திருக்காரு அவரு. ஸோ அதான் நெறைய நடந்திருக்கு அந்த மாரி. ஸோ எனிவே ஆம் லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட். இந்தியா, ஜிம்பாப்வே ஒரு சீரிஸ் நடக்குது. அதுக்குன்னு அத பத்தி நம்ம பேசாம இருக்கக்கூடாது. எங்க ஆள் அபிஷேக் சர்மா வேற முதல் இதுல 0 அவுட் ஆன உடனே 2 பேர் ரொம்ப இதானாங்க. கொஞ்சம் கேலி பண்ணீங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஸ்ரீனிங்க. எனக்கு எடுத்த உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டாரு. "என்னப்பா உன் ஆளு 4 பால்ல அவுட் ஆயிட்டான் 0ல" அப்படின்னு. இன்னொரு பக்கம் அங்க சசி தரூர் கூட ஒரு ட்வீட் அனுப்பிச்சு விட்டாரு. "எப்படி அகம்பாவத்துல இது பண்ணாங்க பாரு. அடுத்த நாளைக்கு தோத்துட்டாங்க பாரு ஜிம்பாப்வேயோட" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் அது போயிடுச்சு. ஆனா, அடுத்த மேட்ச்ல சசி தரூருக்கா இருக்கட்டும், ஸ்ரீனியா இருக்கட்டும், கிரிட்டிக்ஸ்க்கு ஒரு இது குடுக்குற மாரி 100 ரன்னு, 234, 115 சேஸ் பண்ண முடியாத இந்தியன் டீம் 234 அடிச்சு 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஆ ஐ டோன்ட் திங்க் ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இங்க. ஆனா, T20 வேர்ல்ட் கப் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த T20 வேர்ல்ட் கப் வந்து லெஸ் தென் 18 மந்த்ஸ் அவே. இது வந்து 2026 வேர்ல்ட் கப்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா 2026 வேர்ல்ட் கப் இது வந்து ஃபெப் அண்ட் மார்ச்ல இருக்குது. ஸோ ஐபிஎல்க்கு முன்னாடி இருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் நடுவுல ஒரு ஐபிஎல் தான் இருக்கு. பிரிடாமினன்ட்லி இந்த சீரிஸ் வந்து ஒரு ஆடிஷன் சீரிஸ்ன்னு சொல்லலாமா? இந்த Yeah. 3, 4 பேர் யார் விட்டு போறாங்களோ அந்த அந்த பேக்கப்ஸ்க்கு அத இல்ல, ரெடி இல்ல. பண்றாங்க. ஆடிஷன் சீரிஸ்லாம் இல்ல. இட்ஸ் டூ ஏர்லி. நான் ரஃப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஓடிஐ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிட்வீன் நவ் அண்ட் வேர்ல்ட் கப் இப்போ இருக்கிற எஃப்டிபி ஆஸ் இஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்தியா ஹஸ் டு பிளே 33 ஓடிஐஸ். ஸோ இட்ஸ் அ ஃபேர் அண்ட் இதுல வந்து நான் நாட் ஈவன் இல்ல அதுல இன்க்ளூடிங் தி சாம்பியன்ஸ் ஓடிஐஸ் ட்ரோஃபியும் இன்க்ளூடடா இருக்கும்ல பின்ன? சாம்பியன்ஸ் ஆஃப் இன்க்ளூட் பண்ணாம ஓ! சொல்றேன். பண்ணாம சொல்றீங்க. ஓகே. Yeah. So about 37, 38 this thing. So அதனால வந்து so there is like sort of quite a bit அது வந்து விளையாடுறதுக்கு இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஏசியா between கப் now and the நுழைச்சிடுவாங்க. Champions Trophy கவலைப்படாதீங்க. நடுவுல. அது ஒண்ணு ஒரு இருக்கு. ஏசியா கப் Champions வேற Trophy நுழைச்சிடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் வென் லைக் ஐ திங்க் ஏசியா கப் வந்து இஸ் ஃபார் செப்டம்பர் 25ல இருக்கு. ஸோ செப்டம்பர் 25 ஏசியா கப் இருந்தா தே வில் ப்ராப்ளி சேஞ்ச் இட் டு T20 ஃபார்மேட். ஏன்னா வந்து பிப்ரவரியில் வேர்ல்டு கப் போறதுனால அந்த ஏசியா கப் ஃபார்மேட் வந்து அடுத்து என்ன வேர்ல்டு கப் போறதோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால அது ஆமா. வந்து ஒரு T20 ஃபார்மேட்டா மாறிடும்னு நினைக்கிறேன். அந்த ஏசியா கப். பட் தென் கோயிங் பேக் டு லைக் sort of குயிக்கா நம்ம அடுத்த T20 வேர்ல்டு கப் முன்னாடி வந்து இந்தியா ஹேஸ் அபவுட் 5, 15, 18, 23, என்னங்க எங்க அப்பா இப்படித்தான் 26, கணக்கு போடுவாரு. அந்த மாரி கணக்கு போடுறீங்க. 29 T20 பிட்வீன் நவ் அண்ட் தி வேர்ல்டு கப் எக்ஸ்க்ளூடிங் ஐபிஎல் தவிர அண்ட் இப்போ இந்த ஜிம்பாப்வே சீரிஸ் வந்து ஆம், இதுல இல்லவே இல்லை. ஸோ இன் பிட்வீன் வந்து ஆட் பண்ணிருக்கு ஜிம்பாப்வே சீரிஸ் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அப்பப்போ ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே T20 சீரிஸ் நம்ம சேர்த்துப்போம். ஸோ அதெல்லாம் சேர்த்தா ஒரு 30, 35 T20 வரும். ஸோ இட்ஸ் டூ ஏர்லி எனிவே பாயிண்ட் பீங் ரொம்ப ஏர்லி ஆடிஷனுக்கு அப்படின்றது. ஏன்னா வந்து ஆடிஷன் எப்போனா வந்துட்டு வில் பி வென் தி வேர்ல்ட் கப் இப்போ ஜெயிச்ச டீம்ல இருக்க அந்த மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் பிளே அலாங் வித் திஸ் நியூ கிராப். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல விளையாடும் போது தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இதர் இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் ஒன்ஸ் கம்பீர் டேக்ஸ் ஓவர் அதுலேருந்து வந்து அப்படியே ஆடிஷன்
வில் ஸ்டார்ட் ஸ்ரீலங்கா சீரிஸ், பங்களாதேஷ் சீரிஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்து வராங்க இந்தியாவுக்கு ஒரு 5 T20 விளையாடுறதுக்கு. ஸோ அண்ட் தென் லிட்டில் பை லிட்டில் அங்கே தான் ஐ திங்க் தி ரியல் ஆடிஷன் வில் பி தி ஐபிஎல். பட் ஓரளவுக்கு வந்து ஐ திங்க் அந்த அடுத்த ஐபிஎல் வரும்போது என்ன சொல்றது, ஒரு கோர் இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் வி ஆர் சேஞ்சிங் ஒரு என்டையர்லி நியூ டீம் கம்பீர் எடுக்கிறாருன்னா 11 பேர் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயிங் லெவல்ல ஒரு 7 to 8 பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சவங்க கண்டிப்பா அடுத்த வேர்ல்டு கப்ல இருப்பாங்க. டு தட் எக்ஸ்டென்ட். ஸோ இட்ஸ் ஒன்லி 3 or 4 பிளேயர்ஸ் ஹூ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த வாட்டியே அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்றோம். ஸோ நம்ம அபிஷேக் சர்மா பத்தி பேசணும், ரயான் பராக் இருக்கலாம், ரிங்கு சிங், இவங்க எல்லாம் வந்து சுப்மன் கில் இல்ல, தென் தேர் இஸ் கெய்க்வாட், சாய் மோர் சுதர்ஷன். இம்பார்ட்டன்ட்லி சாய் சுதர்ஷன். அண்ட் லைக் சார்ட் ஆஃப் bowling சைட்ல தான் வந்து ஹூ எல்ஸ் கேன் கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ப்ராப்ளி இது நம்ம பேசின அத்தனை பேரும் வந்து எல்லாமே பேட்ஸ்மேன் தான். ஆமாம். ஐ ஸோ திங்க் bowling predominantly அது அகைன் இட்ஸ் ஜஸ்ட் டூ மச் டிபெண்டன்சி ஆன் பும்ரா. ஐ திங்க் அது ஒரு ஃபியர் என்னைக்குமே அந்த இருக்கும். ஆமா அந்த இதுதான் வந்து லைக் ஸோ வி நீட் டு கெட் ஒரு இன்னொரு டெத் பால் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு வேற யாராவது இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர், ஐ மீன் இஃப் யூ கேன் கெட் another லெஃப்ட் ஆர்மர் லைக் டு பேக் அப் ஆர்ஷ்தீப் அப்படின்னா வந்து லைக் இன்னும் பி பெட்டர். பட் யூ நெவர் நோ லைக் கம்பீர் வந்து லக்னோவில் நாட் இந்த வருஷம் போன வருஷம் இருக்கும்போது கூட he has seen மயங்க் யாதவ், வெதர் அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். மயங்க் யாதவ் ஹவு டஸ் he kind of develop and come back by the time அடுத்த வருஷம் ஐபிஎல்குள்ள அவர் எப்படி வராரு அப்படின்றத பொறுத்து லைக் இட்ஸ் a very good அடிஷன் இஃப் அவர் வந்தாருன்னா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இன்னும் இருக்கு. ஸோ இது ரொம்ப எனிவே லாங் விண்டட்லி இது ரொம்ப ஏர்லி டு சே லைக் திஸ் இஸ் அன் ஆடிஷன். பட் அந்தந்த பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபார் தெம் லைக் தே வில் வாண்ட். ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க யூ கிராப் தி இதுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து எடுக்கிறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இட் வில் பி லைக் இப்போ அபிஷேக் சர்மா வந்து இன்ட்ரெஸ்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து போல will he get priority over even though இன்னொருக்கு 3 மேட்ச்ல அபிஷேக் சர்மா வந்து செஞ்சுரி or scores runs, then does he go above Yashasvi Jaiswal in terms of the first choice for the Sri Lanka tour? அந்த மாதிரி that will be interesting to see. Or I will it think be a rotation between ஐ திங்க் நம்ம Shubman ரிவ்யூ Gill? பண்ணுவோம். ஐ திங்க் இந்த இந்தியா ஜிம்பாப்வே சீரிஸ் ஒரு தடவை முடியட்டும். அப்பதான் நமக்கு அந்த ஃபுல் பிக்சர் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் லைக் அபிஷேக் சர்மா ஆல்சோ ஆஃபர்ஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மச் நீடட் 2 overs in the top order. அது ரொம்ப ஒரு Yeah, அது இம்பார்ட்டன்டான அது ஒரு ஃபேக்டர். அது பெரிய இல்ல அது. I think that's a big disadvantage for India that the top 6 don't bowl. ஆமா. அண்ட் பாட்டம் 3 டோன்ட் பேட் அப்படியும் சொல்லலாம். ஸோ எனிவே பட் ஐ திங்க் நிறையா இருக்குது பேசுறதுக்கு. இது ஐ திங்க் ஜஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் ஓஞ்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு ஜனங்க யோசிக்கும் போது இந்த நியூஸ் வந்ததுனால அப்படியே பரபரப்பாக திருப்பியும் அனலிஸ்ட் எல்லாருக்கும் திருப்பி வேலை வந்துடுச்சு. பட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு விண்ணப்பம் தான். சொன்ன மாதிரி ஒரு சின்ன சேனல் தான் எங்களோடது. உங்களுக்கு ஆனால் நாங்கள் பேசுகிற கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இவ்வளோ தூரம் இவ்வளோ 1/2 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் பேச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்க, இன்னும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். கிரிக்கெட்டிங் கனெக்ஷன் வுட் பி அ பெட்டர் டெர்மினாலஜி. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் எங்களை வந்து ஆடியோ மூலியமாக நீங்கள் கேட்குறீங்கன்னா அங்கே ரேட் பண்ணுங்கள். அதுவும் எங்களுக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். கூடிய சீக்கிரம் ஐ திங்க் இந்தியா ஜிம்பாப்வே சீரிஸ் முடியறது. ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஐ திங்க் ஒரு ஜாம்பவான் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. ஐ திங்க் அதுவும் நம்ம கண்டிப்பாக ஒரு வில் டேக் அ லுக் அட் தேட். நம்ம ஷீனி சார் அந்த கண்ட்ரியில் தான் இருக்காரு. என்ன ஷீனி முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன போகிறீங்களா ஜேம்ஸ் ஆண்டர்சனோட ஃபைனல் ஃபேர்வெல் பார்க்குறதுக்கு? இல்ல. நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்து இங்கிலாந்துல போய் பார்க்கறது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி 5 டெஸ்ட் இந்தியா விளையாடுறாங்க. ஸோ அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சீட் துண்டு போடணும். ஸோ மேபி அந்த 2 தான் பக்கெட் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் ஓகே. டேக் நான் ஆஃப் இன்ஃபேக்ட் பண்ணுறது. நான் வந்து கீரா பாயிண்ட் இருக்கிறது வந்து அடுத்த 2 ஹவர்ஸில் வந்து இட்ஸ் கேனடா வர்சஸ் அர்ஜென்டினா. ஸோ இங்கே வந்து ஐ திங்க் ஐல் பி ஃபாலோவிங் தட் கேம் ஃபார் அ சேஞ்ச். பிரேக் ஃப்ரம் கிரிக்கெட் அண்ட் கொஞ்சம் சாக்கர் பார்ப்பேன் இன்னைக்கு. ஐ திங்க் இந்தியா ஃபுட்பால் வர வரைக்கும் நம்மளை அடாப்ட் பண்ண கண்ட்ரிஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து ஏற்றிக்கணும் நம்ம. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். கூட சீக்கிரம் நம்ம சந்திப்போம்.